இதுக்கு முன்னாடி பார்ட்டில் ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து பேய்கிட்ட இருந்து காப்பாற்றிடுவான். ஸோ காப்பாற்றினதுக்கப்புறம் நீ ஏன் இப்படி பண்ண, ஏன் இப்படி வந்த, இந்த நேரத்தில் ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பேய் வந்து என்னென்னா மறைஞ்சிடுது. பேய் மறைஞ்சதுக்கப்புறம் அதோட கண்ட்ரோல் அந்த ஹீரோயின் சுயநினைவுக்கு வந்துடுவா. வந்ததுக்கப்புறம் நீ யார், எதுக்கு என் கையை தொட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ பிடிச்சி தள்ளிடுவான். ஆக்சுவலாக ஹீரோ தான் வந்து ஹீரோயினை காப்பாற்ற வந்தா. ஆனால் வந்து என்ன பண்ணிட்டா ஹீரோவே பிடிச்சி தள்ளி விட்டு ஓடிட்டான். இதே வந்து சொந்த கேஸ்லேயே வந்து சூனி வைக்கிறது அப்படிங்கிறது. ஸோ ஹீரோயின் வந்து இவனை பார்த்து பயந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். ஓடிக்கிட்டே இருக்கும்போது என்னென்னா இவனும் வந்து பின்னாடி என்ன பண்ணுறான்னா விரட்டிக்கிட்டே வரவும் இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா அவங்க அப்பாட்ட போய் இடிச்சிட்றான். அவங்க அப்பாவை பார்த்தோன்னே இவளுக்கு ரொம்ப ஷாக். அப்பா நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்களா, உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசிக்கிட்டே இருக்கும்போது இவளுக்கு ஒரு நினைப்பு வருது. அதாவது என்னென்னா இவங்க அப்பாவும் இவளும் காரில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி இவனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆன மாதிரி ஒரு நினைவு வரும். ஸோ டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அதுக்கப்புறம் திரும்பி உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ அந்த ஆக்சிடெண்ட்டை வந்து நீ என்ன பண்ணிட்டேன்னா பழைய ஆக்சிடெண்ட்டோட மேட்ச் பண்ணியிருக்க, உனக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதாவது பழசெல்லாம் மறந்து போச்சுன்னா மொத்தமாக மறைஞ்சு போல் ஒரு பர்டிகுலர் டேஸ்லேருந்து உனக்கு வந்து மறைஞ்சு போச்சு ஒரு பர்டிகுலர் டேஸ்லேருந்து எல்லாமே மறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு ஹீரோ வெளியில் நின்று கேட்டுக்கிட்டு இருக்கான். கேட்டுட்டு அப்போ நம்மளை வந்து பற்றி எல்லாமே ஹீரோயினுக்கு மறந்துடுச்சு போல இருக்குது, ஸோ அதனால தான் வந்து நம்மளை தள்ளி விட்டு வந்தா அப்படிங்கிற மாதிரி அவன் யோசித்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க பொண்ணோட அம்மா அப்பா வருவாங்க. வந்து அவங்ககிட்ட பேசுவாங்க. நெக்ஸ்ட் டே இவன் போய் டாக்டரை மீட் பண்ணி நான் போய் சரண்யாட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். டாக்டர் சொல்லுவார் உன்னை நான் அலோவ் பண்ண மாட்டேன், உன்னை அலோவ் பண்ணால் அவளோட கண்டிஷன் வந்து இன்னும் வந்து கிரிட்டிக்கலாக மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். பட் இவன் வந்து விட மாட்டான். சரண்யாவோட பேரண்ட்ஸ்ட்டு போய் எப்படியோ பெர்மிஷனை வந்து வாங்கிடுவான். ஸோ பெர்மிஷனை வாங்கிடுவான். இங்கிட்ட வந்து என்னென்னா சரண்யா தூங்கிட்டு இருப்பா. அங்கே கீழே அவங்களோட நாய் வந்து உட்காந்து எதையோ பார்த்து குறைச்சிக்கிட்டே இருக்கும். கண்டினியூவாக வந்து திரும்ப குறைச்சிக்கிட்டே இருக்கும். பார்த்தோம்னா அங்கே ஜன்னலில் வந்து என்ன தெரியும்னா ஒரு உருவம் வந்து தெரியும், பேயோட உருவம். அதை பார்த்து தான் வந்து என்னென்னா சரண்யாவோட டாக் வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இவளும் வந்து திரும்பலாம் அப்படின்னு போகும்போது என்ன ஆகுனா வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஜன்னலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேயோட உருவம் வந்து இருக்கும். ஸோ அவள் வந்து திரும்பலான்னு போகிறப்ப என்ன ஆகுனா அவளோட பேரண்ட்ஸ்லாம் வந்துருவாங்க. அவளோட பேரண்ட்ஸ் வந்தோடனே அந்த உருவம் எங்கிட்ட போயிடும். ஸோ அந்த நாய் வந்து என்னென்னா எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும். ஸோ இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உன்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் சொல்லிடுவோம், காலேஜில் உனக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரே ஆள் வந்து என்னென்னா இந்த வியாம் மட்டும்தான். ஸோ இவனை வந்து உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ அவன் வந்து உனக்கு காலேஜில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி வியாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. பண்ணோடனே வியாம் வந்து உட்காருவான். நான் தான் வந்து வியாம். ஸோ என்னையை பற்றி உனக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் நம்ம காலேஜில் வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தோம். ஸோ நானும் வந்து ரொம்ப க்ளோஸ். ஸோ நான் வந்து உனக்கு வந்து ஒரு நாள் வந்து ப்ரொப்போஸ்லாம் பண்ணிட்டேன், நீ அந்த ப்ரொப்போசல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பான். அவன் பேச என்ன ஆகும்னா ரூமில் வந்து லைட்லாம் வந்து என்னென்னா ஒவ்வொரு லைட்டாக அப்படியே வந்து என்ன ஆகும்னா எரிய ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அந்த பேய் தான் பண்ணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு லைட்டாக வந்து என்னென்னா வரிசையாக வந்து எரிய ஆரம்பிக்கும். இதை வந்து என்னென்னா சரணி அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். இவனும் சொல்லிக்கிட்டு இருப்பான், நம்ம வந்து லவ் பண்ணோம், அப்புறம் தான் நம்ம 2 பேரும் காரில் வந்து போகும்போது தான் உனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். சொன்னோடனே வந்துன்னா இவன் வந்து ஸ்டாப் அப்படின்னு சொன்னோடனே லைட்டெல்லாம் அமைஞ்சிரும். ஸ்டாப்புன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா உன்னைய வந்து யாருன்னே எனக்கு தெரியல, நீ வந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவனை வந்து வெளியில் தள்ளி கதவை சாத்திடுவான். கதவை சாத்தினோடனே அன்றைக்கி நைட் ஆகும். நைட்டில் வந்து என்னென்னா இவன் வெளியில் நின்று ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பான். என்னடா சரண்யாவுக்கு வந்து நம்மளை யாருன்னே ஞாபகமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது சரண்யாவோட பேரண்ட்ஸ் வந்து வருவாங்க. வியாம், நீ ஏன் வந்து ரொம்ப வருத்தப்படுறியா, அவளுக்கு வந்து உன்னை ஞாபகம் இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுறியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே வியாம், பரவாயில்ல, அது வந்து என்னோட சரண்யா தான். ஸோ நான் அவளோட லவ் பெற எவ்வளோ காலம் வந்து போராடினேனோ அதே மாதிரி இப்போ ஒன்று சேர்றதுக்கும் நான் வந்து போராட போகிறேன். இன்றைக்கி நைட்டு வந்து என்ன பண்ணுறீங்களா, நீங்களும் ஆன்ட்டியும் போய் வீட்டில் போய் தூங்குங்க, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் வந்து சரண்யாவை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் டயலாக் பேசிகிட்டு இருக்கான். இதை நம்ம ஹீரோயின் சரண்யா வந்து என்ன பண்ணான்னா ஜன்னல் வழியாக நின்று ஒட்டிக்கிட்டு இருக்கான். இவன் யார், நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்கான், ஆனால் வந்து இவனை பற்றி நமக்கு ஒரு சின்ன ஃபீலிங் கூட வர மாட்டேங்குது. இவனும் நானும் லவ் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. லவ் பண்ணோம்னா ஏதாச்சும் ஒரு ஃபீலிங் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி யோசித்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா அங்கே வந்து கண்ணாடியில் வந்து பாப்பா, கண்ணாடியில் வந்து என்ன பண்ணால் ஒரு உருவம் மாதிரி பேய் உருவம் மாதிரி வந்து கையை வந்து அந்த ஜன்னலில் வைக்கிற மாதிரி இருக்கும். இவ பயங்கரமாக கத்துவாள். அதோட இந்த எபிசோடு வந்து என்ன ஆகும்னா ஸ்டாப் ஆயிரும். ஸோ நாளைக்கு வந்து நம்ம அடுத்த எபிசோட் பார்ட் 3 வந்து பார்க்கலாம். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.